ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு மருமகள் தன் மாமியார் கிட்ட பார்த்து, அத்தை நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நெய் விலை கேத்தாதீங்கன்னு சொல்றேன், ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க. உங்க பழங்கால எண்ணத்தை தூக்கி குப்பையில போடுங்க. தினமும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நெய் விலை கேத்துட்டு என் உயிரை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்ப மாமியார் அதுக்கு பதில் சொல்றாங்க, அம்மா இது நல்ல சகுனமா, தீபாவளி அப்போ விளக்கேத்துறது பாரம்பரியமான ஒரு விஷயம். துளசி செடியில ஒரு நெய் விலை கேத்துவேன், வீட்டு வாசலுக்குள்ள நெய் விலை கேத்துவேன், வீட்டுக்குள்ள உள்ள எல்லா வாசலும் நெய் விலைக்கு வைக்கிறது வழக்கமா இருக்குமா அப்படின்னாங்க. உங்களால என்னோட ஸ்கிரீன் துணி எல்லாம் கருப்பாடுது, பாழா போகுது, பல ரூபாய் பணம் கொடுத்து நான் ஒவ்வொரு ஸ்கிரீனை வாங்கியிருக்கேன், ஆனா நீங்க எல்லாமே பாழாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டா. மாமியார் சரோஜாதேவிக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. மாமியார் சரோஜாதேவி ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு எடுத்ததால சரோஜாதேவியோட வாழ்க்கை மாறிச்சா இல்ல மருமகளோட வாழ்க்கை மாறிச்சா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். இந்த கதை பாத்தீங்கன்னா ராஜ்கோட்ல உள்ள ஒரு நகரத்துல நடக்குது. ராஜ்கோட் நகரத்துல உள்ள வசிக்கிறவங்க எல்லாருமே மிக பணக்காரர்கள் தான். பல்வேறு துறை சார்ந்த தொழில் ராஜ்கோட்ல வசிக்கிறாங்க. அதுல கோகுல் நிவாஸ் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜாதேவி அம்மாவோட வீடு அது. அவருடைய கணவர் நன்னுபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டியிருக்காரு. சரோஜாதேவிக்கு ஒரே ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனை சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. சரோஜாதேவியோட கணவர் நன்னுபாய் ரொம்ப மிக கடுமையான உழைப்பாளி. ராஜ்கோட் நகரத்துல கோகுல் நிவாஸ் ஒரு வீடு இருக்கு. அந்த கோகுல் நிவாஸ்ல தான் சரோஜாதேவி ஹர்ஷோட மனைவி ஜல்பாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹர்ஷ் என்ன பண்றான்னா பண ஆசையாலும் மனைவி ஆசையாலும் என்ன பண்றான், நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கான். ஹர்ஷ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஹர்ஷோட மனைவி வீட்டுல தான் இருக்காங்க. ஹர்ஷ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராஜ்கோட்ல உள்ள கோகுல் நிவாஸ்ன்ற வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தன் மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரே ஒரு தாய் இருக்காங்க. தாய் பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் வீட்டுல சும்மாதான் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு தீபாவளி கொண்டாட்டம் வருது. அந்த ராஜ்கோட் முழுதும் உள்ள எல்லா பில்டிங்லயுமே ஒரே வண்ண விளக்குகள் எரிஞ்சுட்டே இருக்கு. அப்போ அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு ஜல்பாவுக்கு. நம்ம பெரிய ஒரு அந்தஸ்துள்ள ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு வீட்டுல இருக்கோம்னு ஜல்பாவுக்கு ஒரு சந்தோஷம். 2019 போல ஆச்சு. நன்னுபாய் ஒரு மாரடைப்பால இறந்துட்டாரு. அப்புறம் சரோஜாதேவி தனியா தான் விட்டுட்டு போயிட்டாரு. சரோஜாதேவி ரொம்ப தன் கணவர் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க தனிமையை உணர்ந்தாங்க. மகனும் மருமகளும் கொஞ்ச நாளா ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்க, நல்லா செஞ்சாங்க, எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா மருமக ஜல்பாவுக்கு எப்பவுமே அந்த வீட்டு மேல ஒரு பெரிய ஆசை இருக்கு. தன்னோட எல்லா விஷயமும் நாம தான் வச்சுக்கணும், எல்லாத்தையும் நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஜல்பா மனசுக்குள்ள ஒரு தீய எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அப்போ திடீர்னு என்ன பண்ணுது, ஒரு நாள் பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம் வருது. தெரு முழுவதும் ஒரே வண்ண விளக்குகள் இருந்தும் சரோஜாதேவி வீட்லயும் சரி வண்ண விளக்குகள் இருக்கு. சரோஜாதேவி பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லாத ஒரு நபரை தான் பாக்குறாங்க. அவங்க வயது இருக்கும் போது இந்த வீடை கட்டிருக்காங்கன்ற ஒரு எண்ணம் யார் மனசுக்கு தோணவே இல்லை. தீபாவளி நாட்கள்ன்றதால சந்தை எல்லாம் கூட்டமா இருக்கு, ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. அங்கங்க ஒரு கலரா பட்டாசு வெடிக்குது, ஒரே சந்தோஷமா இருக்கு. சரோஜாதேவி என்ன பண்றாங்க, தான் வீட்டுல அகல் விளக்கேத்தி நெய் ஊத்தி அதை விளக்கேத்தி வெளியில வைக்கணும், துளசி மாடம் வெளியில இருக்கு, அது வெளில வச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜல்பா இதை பார்த்துட்டே இருக்கான். ஏன் அத்தை இப்படி உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த பழங்கால விஷயங்கள்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, பல காசு கொடுத்து உங்க பையன் நிறைய விளக்குகள் வச்சிருக்காரு, இதெல்லாம் போதான்னு சொல்லிட்டு நீங்க வேற இந்த நெய் விளக்கு ஏத்தனமா, எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, பழங்காலத்தை எல்லாம் கடைபிடிக்காதீங்க, தூக்கி குப்பையில போடுங்கன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்றீங்க அப்படின்றாங்க. அப்ப சரோஜாதேவி சொல்றாங்க, அம்மா இது நம்ம இந்த மாதிரி நெய் விளக்கு வச்சா நம்மளோட மூதாதையர்கள் வருவாங்க, அவங்க வருவாங்கன்றக்காக அதை வைக்கிறாங்க, இது சம்பிரதாயம், நான் அப்படிதான் வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜல்பாக்கு ரொம்ப கோவம் வந்தது. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இவ்வளவு வண்ண விளக்குகள் இருக்கு, இதெல்லாம் வச்சா அவங்க மூதாதையர் வந்து திரும்பி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் ஏடாகூடமாவே பேசிட்டு இருக்கா தன்னோட மாமியார் கிட்ட. அப்ப ஜல்பா கிட்ட சரோஜாதேவி சொல்றாங்க, அம்மா இது என்னோட வீடு, என் வீட்டுல ஒரு விளக்கு கூட ஏத்தக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரோஜாதேவியோட மகன் ஆபீஸ்ல இருந்து என்ன பண்றான், வீட்டுக்குள்ள நுழையறான். வீட்டுக்குள்ள நுழையும் போதே அம்மாவும் மனைவியும் சண்டை போட்டு இருக்கிறத பாக்குறான். அப்ப வீட்டுக்குள்ள வரும்போதே அவன் கத்திக்கிட்டே வரான், ஏன் இந்த மாதிரி என் உயிர் எடுக்கிற, நீ நிம்மதியாவே இருக்க மாட்டியா, வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏதாவது உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஆபீஸ் தான் பிரச்சனையா இருக்குன்னா இங்க வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனையா இருக்கு, என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்றாங்க. இல்லப்பா நான் அப்பாலாம் இறந்துட்டாரு, அதனால அவர்லாம் வீட்டுக்கு வரணும்ன்றக்கா நெய் விளக்கு ஏத்தணும் அப்படின்றக்காக ஏத்துன்னு சொன்னேன், ஆனா ஜல்பா வேண்டான்னு சொல்றா அப்படின்னாங்க. உடனே ஜல்பா என்ன பண்றா, அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, இவ்வளவு விளக்கு இருக்கும்போது பாருங்க நெய் விளக்கு எதுக்கு ஏத்தணும், இது எக்ஸ்ட்ரா காசு தானே, நமக்கு தேவையில்லாத செலவு தானே. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, விளக்கு ஏத்திட்டு போயிடுறாங்க. இவங்க விளக்கு ஏத்துறதால நம்மளோட ஸ்கிரீன் துணி எல்லாம் எரிஞ்சது, இதனால பாழாக்கிடுது, பல காசு கொடுத்து வாங்கி இது எல்லாமே பழக்கி போகுது, உங்க அம்மா வர இங்க பெரும் தொல்லையா இருக்கு, எனக்கு நிம்மதியே போயிடுச்சு உங்க அம்மா வரன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா என்ன பண்றாங்க, தன் மாமியாரை பத்தி தன் கணவர் கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த கணவருக்கு ரொம்ப கோவம் என்ன பண்றாரு, நீ வீட்டுல இருந்தாதான் எனக்கு பெரும் தொல்லையா இருக்கு, ஏன்னா தினந்தோறும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்றாங்க. அப்ப சரோஜாதேவி இல்லப்பா நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் வீட்டுல வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஆனா இருந்தாலும் மறுச்சு கொஞ்சம் கூட மனிதமே எல்லாம் என்ன பண்றாங்க, நீ ஒரு நாள் ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கேன், தினந்தோறும் உங்களோட பஞ்சாயத்துக்கு என்னால சால்வ் பண்றதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, நானே பல அலுவலக பிரச்சனையோட வந்துட்டு இருக்கேன், ஆனா நீ நிம்மதியை கெடுத்துட்டே இருக்கீங்க, நீ வீட்டுல இல்லாம போனாலும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும், தயவு செய்து வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன் தாய் கை பிடிச்சிட்டு போய் தரன்னு என்ன பண்றா, வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறான். அப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒரே குளிர், அந்த இடத்துல தாங்கவே முடியல. சரோஜாதேவி உட்காந்து தேம்பி அழறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டினர் எல்லாருமே பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரே அவமானமா இருக்கு, நம்ம வீட்டுல வாழ்ந்தோம், நம்ம இந்த வீட்டுல தான் இருந்தோம், அக்கம் பக்கத்தினர்ல இந்த மாதிரி கேவலமா நம்ம நடத்திட்டான்னு
சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழறாங்க. அவங்க கையில வெளியே போறதுக்கு பணம் எதுவுமே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றா, ஒரு மூட்டை எடுத்து தூக்கி போடுறான். இந்த அவன் துணி மூட்டை இதையும் சேர்த்து எடுத்துட்டு போ, எங்கேயா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போடுறான். சரோஜாதேவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாங்க, அந்த துணி மூட்டையை எடுத்துட்டு போறாங்க. துணி மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு அந்த தெரு முனையில ஒரு ஆட்டோ இருக்கு. அந்த ஆட்டோ கட்ட சொல்றாங்க, அப்பா என்கிட்ட பணம் ₹1 கிடையாது, தயவு செய்து இந்த ஏரியால உள்ள ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு, அந்த அநாத ஆசிரமத்தை நான் கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்றாங்க. என்கிட்ட உனக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் கிடையாதுப்பான்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் இவங்க மேல இறக்கப்பட்டு என்ன பண்றாங்க, சரிம்மா நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹர்ஷும் ஜல்பாவும் ஒரே சந்தோஷமா இருக்காங்க. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இங்க நம்ம ரூம்லாம் கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடு வர கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீடுங்க, இது இந்த ரெனோவேஷன் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த ஹாலை ஒரு விருந்தினர் அறையா மாத்திடணும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட ஓய்வூதிய பணம் வந்துருச்சுல அப்படின்றாங்க. ஆமாம்மா வந்துருச்சு, அது எங்க அம்மாவோட அக்கௌண்ட்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஒரு 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஹர்ஷ் எப்பவும் போல ஆபீஸ்க்கு வெளியே கிளம்பிட்டு இருக்கான். வெளியே கிளம்ப பாத்தீங்கன்னா வெளில ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் கோட் போட்டு ஒரு ஆள் நின்று இருக்காரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. அப்போ ஹர்ஷ் திறந்துட்டு வாங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹர்ஷுக்கு கொஞ்சம் தயக்கமும் இருக்கு. என்னடா அது யார் இது முதியவர், நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, என் பேர் விஸ்வாஸ் பாய்மா, நான் உயர்நீதிமன்றத்தை ஒரு வழக்கறிஞரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பா என்னோட நண்பர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹர்ஷ் சொல்றான், எங்க அப்பா இருந்து 4 ஆண்டுகள் ஆகுது அப்படின்றாங்க. நான் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் கேட்கிறாரு. கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா உள்ள உட்காந்துக்கிறாங்க. உங்க அம்மா சொல்லிதான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உடனே ஜல்பா சீரி பாஞ்சு பேசுறா, அவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, அதனால அவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்றாங்க. முதல்ல நீங்க போய் சொல்றது நிறுத்துங்க, உங்க மாமியார் சொல்லிதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அமைதியா இருங்க, நான் சொல்றதை முழுசா கேளுங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம விஸ்வாஸ் பாய் என்ன பண்றாரு, ஒரு உயில் எடுத்து தராரு. நீங்க சொல்றதெல்லாம் போய் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உங்க அப்பா உங்களெல்லாம் தெரிஞ்சானு தெரியல, இந்த உயில எழுதிருக்காரு, இந்த உயில எடுத்து நல்லா படிங்க அப்படின்றாரு. அதாவது அனுபாய் என்ன எழுதிருக்காரு, என்னோட அசைய சொத்துக்களும் அசைற சொத்துக்களும் எல்லாம் கோகுல் நிவாஸ் முதற்கொண்டு என்னோட ஓய்வூதிய பணம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உரிமையாளர் என் மனைவி மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த சொத்து உரிமையிலையும் மகளோ மருமகளோ உரிமை கோர முடியாது. அவங்க இந்த வீட்டை விட்டு உங்களை அகற்ற முயன்றா நீங்க அகன்றதா ஆகணும் அப்படின்றாங்க. அந்த உயில இன்னொரு விஷயம் எழுதிருக்கு, மகனோ மருமகளோ வருங்காலத்துல அவங்க வீட்டை விட்டு வெளியேற்ற நினைச்சாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்க உயில எழுதிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஜல்பாவோட கால் கீழே இல்லாத மாதிரி இருக்கு. மகனோ மருமகளோ சரோஜா தேவியை வீட்டை விட்டு வெளியேற்றினாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியேறணும், இல்லாட்டினா இந்த சொத்து ஒண்ணு சரோஜா தேவிக்கு சேரணும், இல்லையா இந்த சொத்து அறக்கட்டளை போய் சேரும், ஒரு காலமும் மகனுக்கு சேராது அப்படின்றாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிங்கல்ல, உங்க அம்மா நினைச்சப்ப உங்களை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிடனா உங்க அம்மா உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க உங்க அம்மாவை நேரடியா பாருங்க அப்படின்றாங்க. இப்ப சரோஜா தேவி காவல் நிலையத்துல வழக்கு தொடர விரும்புறாங்க. ஆனா நான் இப்ப தடுத்து வச்சிருக்கேன், நீங்க அவங்க நேர்ல பார்த்து நீங்க அவங்க நேர்ல பார்த்து ஒழுங்கா பேச வழியை பாருங்க, இல்லாட்டினா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே ஜல்பாக்கும் ஹர்ஷுக்கும் ஒரே பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஹர்ஷ் ரொம்ப வருத்தப்படுறான், தன் தாயை வெளில அனுப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு. அதாவது இது மனசார வந்த வருத்தம் கிடையாது, அட்வொகேட் சொன்னதுக்காக வந்த வருத்தம். அப்போ யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த 2 நாட்களா ஜல்பாவும் ஹரிஷும் இந்த வீட்டுல உரிமையா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜல்பா உட்காந்துட்டு அழறா, எனக்கு இந்த வீட்டு விட்டுலாம் போக விருப்பம் கிடையாது, நான் இந்த வீட்டை தான் இருப்பேன், எனக்கு தெரியாது, எனக்கு இது கிடையாது அப்படின்றான். ஹர்ஷுக்கு தன் தாயை தன் கையில் பிடிச்சி தள்ளி விட்டது நினைச்சிட்டே இருக்கான், ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப யோசனை பண்றான். யோசனைப்படும்போது நம்ம சின்ன வயசுல இருள் கண்டா ரொம்ப பயப்படுவோமா, அப்பா தான் நம்மளை கட்டி பிடிச்சி பயப்படாதுன்னு சொல்லிட்டு நம்மளை கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட தாயை நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டுமே, அதுவும் குளிர் கூட பார்க்காம நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டுமே, நம்ம பெரிய தப்பு செஞ்சுட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த தப்பை உணர்றான். அடுத்த நாள் ஹர்ஷம் ஜல்பம் ஸ்நேதா முதியோர் இல்லத்துக்கு போறாங்க. அவங்க முதியோர் இல்லத்துல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க பெரிய தோட்டம் இருக்கு. அவங்க ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா சரோஜா தேவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல விஸ்வாஸ் பாய் அட்வொகேட் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றான், அவங்க அம்மா பார்க்கறதுக்கு அவனுக்கு தைரியமே கிடையாது. ஹர்ஷுக்கு தன் தாயை நேருக்கு நேரா பார்த்து பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. கீழே குனிஞ்சு மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ரொம்ப வருத்தப்பட்டு அழுறான். ஹர்ஷ் தன் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அம்மா நீ இல்லாம இந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு, தயவு செய்து மாமா நான் செஞ்ச தப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த காட்சியை எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப இவ்வளவு அன்பான மகனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரோஜா தேவி அவங்கள மன்னிக்கல விரும்பல. அவ சொல்றான், நான் வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஒரு 3 விதமான கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிற மாதிரி தான் நீ எங்க வீட்டுக்கு வரலாம், இல்லன்னா நீ இந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்றாங்க. சரோஜா தேவி தன் மகனை பார்த்து கேட்கறாங்க, நீ பாசத்தாலாம் வரல, எங்க இந்த வீட்டு பறிப்போகிடுமோ, நம்ம நடுத்தூர்ல நின்றுடுமோன்ற பயத்துக்காக இப்ப வந்திருக்கேன். நீ என்ன வேணா நடி, உன் நடிப்பெல்லாம் நான் பார்க்க விரும்பல. எனக்கு நான் இந்த வீட்டுக்கு வரணும்னா 3 நிபந்தனை இருக்கு. அந்த 3 நிபந்தனைகள் இருந்தா நீ அந்த வீட்டுல இருக்கலாம், இல்லன்னா நான் மட்டும் தான் அந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா தேவி சொல்றாங்க. என்னம்மா என்னன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப அவங்க அட்வொகேட் விஸ்வாஸ் பாய் கிட்ட சொல்றாங்க, இந்த 3 ஒப்பந்தத்தை நீங்க எழுதுங்க அப்படின்றாங்க. முதல் நிபந்தனை பாத்தீங்கன்னா ஹர்ஷ் வில்லான் இருக்கும், இதை சரோஜா தேவி வில்லான் முதல்ல மாத்தணும் அப்படின்றாங்க. 2வது நிபந்தனை என்ன பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட பீரோ சாவில இருந்து அந்த வீட்டோட பொறுப்புக்கான மொற்ற சாவியும் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும் அப்படின்றாங்க. முக்கியமா ஒரு விஷயம், அந்த வீட்டுல நீ இருக்கிறதால வாடகை கொடுத்துடணும், 15,000 வாடகை மாசம் மாசம் கொடுத்துடணும். ஏன்னா அந்த வீட்டுக்கான செலவு ஆகிற செலவுல நான் பாத்துக்கணும்,
வீட்டு வரியும் நான் கட்டணும் அப்படின்றாங்க. 3வது நிபந்தனை, ஜல்பா என்கிட்ட எந்த விஷயத்துக்காக சண்டை போடக்கூடாது, கிராண்டான ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்கணும். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் உங்களுக்கு ஓகேனா நீங்க கையெழுத்து போட்டு இந்த வீட்டுக்கு வரலாம், இல்ல அப்படின்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்றாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, தான் கொண்டு வந்து பையில எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே அவங்கள பாக்குறாங்க. அவங்கள பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. சரோஜதேவி அந்த வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்றாங்க, முதல்ல வீட்டுல விளக்கேத்துறாங்க. துளசி பக்கத்தை விளக்கேத்துறாங்க. வீட்டு மாடத்துக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து விளக்கேத்துறாங்க. சரோஜதேவி அந்த வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பெருமையோட மகிழ்ச்சியோட அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல ஹர்ஷ் என்ன பண்றான், ரொம்ப பயந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கான். ஹர்ஷும் ஜல்பாவும் ஆரம்ப காலத்துல பயந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹர்ஷும் ஜல்பாவும் சரி, இல்ல ஒரு மருமகளாவும் ஒரு மகனாவும் நம்ம செய்ய வேண்டிய கடமை, நம்ம கடமையில நம்ம செய்யாம இருந்தால்தான் நமக்கு இது தண்டனையே கிடைச்சதுன்னு அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்றாங்க. உணர்ந்து இப்ப எப்போதும் போலவே ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ரொம்ப நல்லபடியா அவங்கள பாத்துக்கிறாங்க. இப்ப அவங்க கொண்டுனா ஹர்ஷ் ரொம்ப துடிக்கிறான். அதே மாதிரி ஜல்பாவும் நல்லா பாத்துக்கிறான். ஜல்பாவும் முந்தி மாதிரி தன் கணவர்கிட்ட தன் மாமியார் பத்தி எதுவும் குறை சொல்றது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கேத்த நல்ல மருமகளாவும் நல்ல மகனாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மாமியார் சொல்லாமலே ஜல்பா அந்த வீட்டை முழுதும் என்ன பண்றா, தீபாவளி வந்தா வண்ண விளக்குகள்லாம் போடாம என்ன பண்றா, நெய் விளக்காவை ஏத்தி அவங்கள மிகவும் சந்தோஷப்படுத்துறா. அதாவது இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு மகளோ மகனோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்து அவங்களை சேர்ந்து அடையணும்னு ஒரு உயிரில் எழுதுறதா எந்தவித தப்பும் கிடையாது. இன்னைக்கு அந்த சொத்து அவங்க பேர்ல இருக்கவே தான் அந்த மகனும் மதிச்சாங்க, மருமகளும் மதிச்சாங்க. அதாவது பணம் காசு இருக்கிற இடத்துல தான் மதிப்பும் கூடுதலாவே இருக்கு. பணம் இல்லைன்னா நம்மளை யாரு என்ன இதுன்னு மதிக்க மாட்டாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே சரி, சொத்துக்கள் ரொம்ப நம்ம தாராள பிரபுவா இருந்துட்டு மகன் மேலேயும் மகள் மேலே எழுத விட்டுட்டு தன் காலம் போன பிறகு அவங்கள போய் சேரணும்னு ஒரு உயிரில் எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களாவது கடைசி காலத்துல காப்பாற்றும். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.